சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவுக்கு 18 கிளாஸில் அதிக கூட்டம் வருது. இதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ பார்வதி சொல்கிறாங்க, பார்வதி நீ கொடுத்த ஐடியாவில் இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி நான் இப்படியாவது உன்னை டெவலப் பண்ணி விடுதேன், என்னையும் நீ பெரிய ஆளானா கவனிச்சிக்க அப்படிங்கிறாங்க. உன்னை கவனிக்காமல் விட போகிறேன், இனிமேல் தான் என் வாழ்க்கை அத்தியாயமே இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மறுபுறத்தில் ஒரு கணவன் மனைவி பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க நம்ம பொண்ணு வீட்டிலே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் வீட்டில் வச்சுருக்கோம் உனக்கு தெரியாமையாக இருக்குது, நம்மளுக்கு பிடிக்காத பையனை விரும்புகிறா, அவனை நம்ம கட்டி வைக்க வேண்டாம்னு பார்த்தாக்கா இவன் அவனை தான் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதான் நான் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வீட்டிலே இருந்தால் மன உளைச்சலாக இருக்கும், அதனால் அவளை கொஞ்சம் வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வெளியே அனுப்புனா ஓடி போகிறதுக்கா அப்படிங்கிறாங்க. ஓடி போகிறதுக்கு இல்லைங்க, அப்படியேங்க போயிட போகிறா, ஒரு 1/2 தான் கிளாஸ் எடுப்பாங்களாம், பரதநாட்டியம் கிளாஸ், அதான் ஃப்ரீ தானா அப்படிங்கிறாங்க. ஃப்ரீயாக எடுக்காங்களா, யார் எடுக்கா அப்படிங்கிறாங்க. எங்கள் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் கிளாஸ் நடக்குது, அதனால் விட்டுட்டு கூப்பிட்டு வந்துடுங்க, ஒரு 1/2 தானே அப்படிங்கிறாங்க. உடனே சரி அதை பற்றி யோசிக்கலாம், நாளைக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை இன்றைக்கே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. சரி ஒரு 1 ஹவர் கழித்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸசைஸ் பண்ண போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் உங்கள் அப்பா ஒன்று பரதநாட்டியம் கிளாஸில் சேர்த்துடலாங்கிறாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம அப்பா தான், இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இலவசமாக பரதநாட்டிய கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க, விஜயா பரதநாட்டிய பள்ளின்னு சொல்லிட்டு, அதில் போய் படி அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதில் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுறாங்க. உடனே அவர் கிளப்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு தான் இருந்தாங்க, இப்போ என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பரதநாட்டிய கிளாஸுக்கு அனுப்புகிறேங்கிறாங்க. ஏன்னா நீ அங்கே வந்துடுறியா அப்படிங்கிறாங்க. எங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி பரதநாட்டிய கிளாஸ் ஒன்று இருக்கான் வழங்கிட்டா, அதை நீ என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரி நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பைக் எடுத்து போய் பார்க்குறாரு. அந்த பரதநாட்டிய பள்ளியில் இலவசமாக கட்சி தரப்படணும்னு போட்டிருக்காமா, நீ சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நான் வருவேன், எங்கள் அப்பாவும் அங்கே விட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து நீ கூப்பிட வருவார், அதுக்குள்ளே நம்ம எஸ் ஆனால் எஸ் ஆகிடணும் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பா 1/2 ஹவர் வர்றதுக்குள்ளே நம்ம சிட்டியே கடந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் புறப்பட்டுருக்கேன் அப்படின்னு நீ தயார் நிலையில் இரு அப்படிங்கிறாங்க. அதுபோக ஹெல்மெட் போட்டிருக்கான், முகம் தெரிஞ்சிடாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சரி அம்மா புறப்பட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. புறப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. பரதநாட்டிய கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே கூப்பிட்டு போய் வாசலில் இறக்கி கொடுத்தாங்க. எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. 1/2 ஹவர் நடக்கும். சரி 1/2 ஹவர் நான் கழித்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணு கையில் உள்ள செல்லிலேருந்து மிஸ்டு கால் போடுறாங்க. அவங்க காதலன்னு வராங்க. வந்தோடனே நம்ம போட்ட பிளான் படி கிளம்பிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா பார்த்துட்டாங்க. என்னம்மா பரதநாட்டிய ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க வாங்க, ட்ரெஸ்லாம் உங்கள் சைஸுக்கெலாம் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி அது என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பையனும் கூட சேர்ந்து வராங்க. தம்பி நீனும் பரதநாட்டியம் கிளாஸுக்கு வந்திருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் படிங்க தம்பி அப்படி இப்படிங்க, உங்களுக்கும் சேர்த்து ட்ரெஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் பணத்தை கொடுக்குறாரு. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த சூழ்நிலையில் 2 பேருமே ட்ரெஸ் மாற்றி ஓரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேருமே புது ட்ரெஸ் மாற்றியாச்சு, நம்ம அமைப்பு இப்படி தான் இருக்குது, நம்ம இதுலேயே கல்யாணத்தை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் உள்ள தலையை கட்டிடுறாரு. கட்டினோடனே 2 பேருமே விஜயா காலில் விழுறாங்க. உடனே பார்த்தியா பார்வதி, கலையோட அருமை அவங்களுக்கு தான் தெரியுது, இப்படியே ஒரு ஃபோட்டோ எடு அப்படிங்கிறாங்க. பார்வதி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவங்க தாலி கட்டின விஜயா பார்க்கல, திரும்பி நின்றுறாங்க. அப்போ ஃபோட்டோ எடுத்து அதை ஆன்லைனில் போட்டுவிடு, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ மரியாதையாக இருக்காங்க பாரு, ஒரு குரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு போட்டுவிடு அப்படிங்கிறாங்க. எனக்கு போட தெரியாது அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தை படித்து கிழிச்ச, கேட்டால் 12 படிச்சிருக்காங்க, இங்கே வாப்பு அப்படின்னு ஒரு படித்த பொண்ணை கூப்பிடுதாங்க, இதை ஆன்லைனில் போட்டுவிடு அப்படிங்கிறாங்க. உடனே ஆன்லைன்லையும் போட்டு விட்டுருந்தாங்க. இவங்க சரி ரைட்டு கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு இவங்க டவார்னு வெளியே பைக் எடுத்துகிட்டு வெளில கிளம்பிடுறாங்க. இன்னும் 2 ஸ்டூடெண்ட்டும் தாங்கலை அப்படிங்கிறாங்க. விஜயா அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க, கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்களா, டேர்னு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இருக்கும், இப்படி ஒரு ஆசிரியர் கிடைச்சது அவங்க கொடுத்து தான் வச்சுருக்கணும், நானும் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு 1/2 ஹவர் கழித்து அவர் வராரு, அந்த பொண்ணோட அப்பா வராரு. என் பொண்ணு வந்துச்சா அப்படிங்க. எந்த பொண்ணு வந்துச்சு, வரல யாரும் அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ ஒரு பொண்ணு வந்துச்சுல அப்படிங்களா. இல்லை புருஷன் முன்னாடி தான் வந்தாங்க அப்படிங்க. புருஷன் முன்னாடி வந்தாங்களா, சரி என் பொண்ணு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடி எழுதினாங்க. ஒன்றும் நடந்த பாடில்லை. இந்த சூழ்நிலையில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி என் பொண்ணை கொண்டு தான் விட்டேன், காணலை அப்படிங்கிறாங்க.
போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்தாங்களா, வச்சாங்களான்னு சொல்லிட்டு. அவங்க பொண்ணுலாம் வரல, வைக்கல, அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே போலீஸும் போயிடுறாங்க. சரி ரைட்டு, வேறு சிசிடிவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்க்குறாங்க. அப்போது ஒரு சிசிடிவியில் அந்த பையனும் பொண்ணும் போகிறது இருக்குது. அப்போ ஒரு பையனும் பொண்ணும் போயிட்டாங்க, வச்சாங்க, அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்பவே கடுப்பாக இருக்கார் அவங்க தப்ப. நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், அந்த பையன் வேணாம், அவன் வாழ்க்கை முறை சரி கிடையாது, நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரமான்னு சொன்னாக்க கேட்கலையே அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலை வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, நீ தானே சொன்ன உன் பொண்ணு வந்து முடங்கியே இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ நான் வந்துட்டு நடன கிளாஸ்லேயே ஏதோ ஒரு 1/2 இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீ சொன்னதுனால அனுமதித்தேன். இப்போ பாரு என் பேரை கெடுத்துட்டு போயிட்டான், எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்க விடுங்க, அவன் விருப்பப்பட்ட வாழ்க்கை தேடிக்கிட்டா அப்படிங்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு தான் நீ வந்து வீட்டில் இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறது யார் மட்டும் தெரியட்டும், அன்றைக்கி அவங்களுக்கு இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு அப்பாவை சாப்பிட சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அவங்க அம்மா சொல்கிறாங்க, சாப்பிடவே மாட்றாங்க. செல்லு நோண்டிகிட்டே இருக்காங்க. செல்லு நோண்டிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆன்லைனில் வருது. இதில் வந்து தாலியும் கழுத்துமா வந்துட்டு விஜயா காலில் உள்ளது மாதிரியும் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இது நடனப்பள்ளி டீச்சர் மாதிரிலாம் இருக்கு, நம்ம பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் வருது. உடனே அவங்க வீட்டம்மாட்ட சொல்கிறாங்க, இது யாருன்னு தெரியுதா அப்படிங்க. எனக்கு தெரிலங்க அப்படிங்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு நடனப்பள்ளி வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட போய் கற்றுக்கான்னு சொன்னேன், அந்த அவங்க ஃபோட்டோ தான் அப்படிங்கிறாங்க. இவங்க காலில் எங்கே விழுறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தான் கல்யாணம் முடிச்சு அனுப்பி விட்ருக்காங்க, இதெல்லாம் பிளானில் தான் நடக்குது, இந்த பிளானில் நீனும் உடந்தையா அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு இதை பற்றி என்னங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. பிறகு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்னா என்ன கணக்கு அப்படிங்கிறாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது எனக்கு தெரியாது வைக்காதுன்னாங்க, நான் இவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவர் சரியான கடுப்பாயிருது. ஆட்கள்லாம் ரெடி பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் பரதநாட்டிய ஸ்கூலில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பேசுகிறாங்க. ஒரு 10 கான் வேறு ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணோன்னா காலையிலே வந்துட்டு பரதநாட்டிய ஸ்கூலில் வந்து விஜயா இருக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி கும்பலாக வராங்க. எல்லோரும் தான் பரதநாட்டியம் படிக்க வந்துருக்கீங்களா, வாங்க வாங்க, நான் ஜென்ஸுக்கும் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் உள்ளே போகிறாங்க. போனவுடனே அங்கே இருக்க பொருளை பூரா நொறுக்குதாங்க. நொறுக்குனோடனே இது ஒரு ஸ்கூலு அப்படி இப்படிங்கும்போது என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி என் பையன் முத்து வளர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயா இதுக்கு மட்டும் உன் பையன் தேவைப்படுதா அப்படிங்கிற. உன் வீட்டு பொருள் நொறுங்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா விஜயா என்னன்னு கேளு அப்படிங்கிறாங்க. பரதநாட்டிய ஸ்கூல் நடத்த சொன்னால் கல்யாணம் முடிச்சு வைக்கல வார காதல் ஜோடிக்கு, அதுக்கு தான் இது செயல்பட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படி எதுவும் முடிக்கலையே வைக்கலையே அப்படிங்கிறாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆன்லைனில் போட்ட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா விஜயா ரொம்ப வளர்கிறாங்க. ஆஹா, அப்போ இவங்க கல்யாணம் முடிச்சு தான் காலில் விழுந்தாங்களா, நான் வந்துட்டு நம்ம குருட்டில் வணக்கம் செலுத்துகிறாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பாரு பார்வதி நம்ம என்ன நினச்சோம், அவங்க என்னமோ நடக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட கதையாக பேசுறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை மண்டையில் ஒரு போடுறாங்க. இங்கே தக்காளி சட்னி பீச்சிக்கிட்டு வருது. எப்படி மேலே கை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க பார்வதி. உங்கள் ஃப்ரெண்டு மேலே கை வச்சோன்னா எப்படி வைக்கலாமா, உன் மேலே வைக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மண்டையில் போடுறாங்க. இங்கே தக்காளி சட்னி வந்துடுது. அந்த பொருளாக இது பண்ணிட்டு வீட்டை பூட்டுதாங்க. பூட்டி சொல்லுதாங்க, இந்த மாதிரி இனிமேல் போட்டு இந்த இடத்துல வந்து நினைச்சக்கூடாது, நடனப்பள்ளி ஏங்கக்கூடாது, அப்படி ஏங்குனீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஏங்க மாட்டீங்க, போய் சேர்ந்துருவீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் நடக்காது பார்வதி, நீ கொடுத்த ஐடியா எப்படி ஆகிட்டு பாரு அப்படிங்கிறாங்க. நான்லாம் ஐடியா கரெக்டாக தான் கொடுத்தேன், நீ எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணது என் ஃபோட்டோ எடுத்து போட சொல்லுது, நீ தற்பெருமையில் செஞ்சால் இப்படி வந்து நிற்கு அப்படிங்கிறாங்க. சரி முதல்ல ஒரு ஆட்டோ வர சொல்லி ஆஸ்பத்திரி போவோம் அப்படிங்கிறாங்க. ஆட்டோ வர சொல்லி ஆஸ்பத்திரி போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் கேட்டு 3 தையல் போடுறாங்க. போட்டோன்னா அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க மனோஜுக்கு. மனோஜ் இந்த மாதிரி என் நடனப்பள்ளி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னவா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து கேட்குறாங்க, என்னடா அப்படிங்கிறாங்க. நீ என்ன நினச்சி நடந்துட்டா அப்படிங்கிறாங்க. என்னடா நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அம்மாவை யாரோ வந்து மண்டையில் போட்டிருக்காங்க, அது வந்து இதாகிடுச்சு, மண்டை உடஞ்சிருச்சு அப்படி அப்படிங்கிறீங்க. ஏன்டா என்ன விவரம் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அம்மா நடனப்பள்ளி ஆரம்பித்தாங்கல்ல, அந்த ஸ்கூலில் வந்து ஏசி யாரோ வந்திருப்பாங்க போல், அதில் யாரோ லவ் மேரேஜ் முடிச்சுட்டு அம்மா காலில் விழுந்தாங்களாம். அதை போஸ்டர் எடுத்து அம்மா ஆன்லைனில் போட்டிருப்பாங்க போல். இந்த கடுப்பான அவங்க பெண்ணிலையோட அப்பா ஆட்களை கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவன் யாருன்னு கேட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, ஃபோனில் எல்லாத்தையும் கேட்க முடியுமா, நேரில் வாடா அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனால் இந்த மாதிரி எங்கள் அம்மா வேலை கை வச்சுருக்காங்க, போயிருக்காங்க மனோஜும் முத்துன்னு சொல்கிறாங்க. சரி இது சம்மந்தமாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இன்னும் அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு விஜயாட்ட கேட்குறாங்க போலீஸு, இந்த மாதிரி அம்மா உங்கள்கிட்ட முதல்ல விசாரிக்கும் போது எங்களுக்கு அந்த அதைச்சோடியை பற்றி தெரியாத வைக்காதுன்னு சொன்னீங்க, இப்போ ஆன்லைன்லாம் போஸ்ட் போட்டிருக்கீங்க, பிறகு அவங்க அப்பா அம்மா கோவம் தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. என்ன கோவம் தானே, வாயில் தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. நீ யாரியா அப்படிங்கிறாங்க. அவங்க பையன் அப்படிங்கிறாங்க. பையனாக இருங்க, உங்கள் அம்மாவையும் இந்த கேஸில் விசாரிக்க தான் செய்யணும், பிள்ளையை கூட்டி போயிருக்கான், அதான் அது மேஜரான பிள்ளை, என்னாச்சு ஏதாச்சும்னு தெரில, அது சொன்னால் அவங்க அம்மாவை விசாரிக்கணும். ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவாங்க, உங்கள் அம்மா மேலே அவங்க
கொடுக்க சொல்கிறேன். இப்போ 2 பக்கம் விசாரிக்கட்டும், அது பெருசாக நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. முன்னாடி மனோஜ் நீ வாயை மூடிட்டு இருடா சார், நடந்து போச்சு, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஃபோட்டோ எடுத்து மட்டும் தான் உண்மை, மற்றபடி ஒன்றும் கம்ப்ளைண்ட் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் கொடுக்காதனால நான் விட்டு போகிறேன், என்ன இந்த பிரச்சனையை வளர்க்காதீங்க. அவங்க மேஜர், அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு டேட்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி அவங்க ஏதோ ப்ராசஸை பார்த்துப்பாங்க, நீங்கள் அனாவசியமாக அவங்கள்ட்ட இது பண்ணிகிட்டு இருக்காதாங்க, நான் எதிர்பார்ட்டி கூப்பிட்டு சத்தம் போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் பார்வதி சொல்கிறாங்க, ஏங்க எங்கள் வீட்டில் உள்ள பொருள்லாம் நொறுக்கியிருக்காங்க, அதுக்கு டேமேஜ் வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் எந்த பெர்மிஷனுமே வாங்காமல் நீங்கள் நடனப்பள்ளி நடத்துனதே தப்பு. நீங்கள் பெர்மிஷன் வாங்கி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய முடியும். ஆனால் வந்து இன்றைக்கி நிலைமைகளை நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னால் முதல்ல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அந்த வீட்டு ஓனர் உங்களையும் அந்த நடனப்பள்ளி ஆசிரியர் விஜயாவும் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி, ஆஹா சேராத தவறான சவகாசம் இங்கே கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் இன்னும் எதுவும் நடக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா உனக்கும் எனக்கும் சரியே வராது, நீ நடனப்பள்ளி உன் வீட்டில் நடத்துவியா இல்லை மொட்டை மாடியில் நடத்துவியா, அது வந்தவரையும் இனிமேல் என் வீட்டில் வந்து எதுவும் பண்ணிடாத தாய், நல்லா இருப்ப அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி இப்படி பேசுகிற, 3 தையலுக்கே உனக்கு இப்படி என் மேலே கோவம் வந்துருச்சா உனக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை விஜயா, பாரு போலீஸ் வந்து கேஸ் போடுவாங்கிறாங்க, அவன் வந்து நொறுக்குறான், காதல் கல்யாணம் பண்ணி வைக்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்ப, இதை ஆன்லைனில் போட்டால் உனக்கு வியாபாரம் இருக்குன்னு சொல்லி இப்போ பாரு, இப்போ என் வீடு என்ன கடையில் கிடக்கு, இப்போ என் வீடு இருக்கிற நிலைமையில் என்னால் செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. நீ ஏன் கவலைப்படுத விஜயா, என் மருமவா ரோகிணி இருக்கா, அவள் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் வீடை வந்து சரி பண்ணி தந்துடுவா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ பண்ணி கொடுத்துருவலா அப்படிங்கிறாங்க. ரோகிணி முழிக்கிறாங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் அந்த முத்துக்கு மாதம் 50 ரூபா கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, அதை தவிர அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, ஆமாம் பார்வதியத்தை நாங்கள் பண்ணி தந்துடுறேன், நீங்கள் கொல்லப்படாதாங்க, ஆன்ட்டிக்காவை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம் ஆன்ட்டிக்காவை மேடம் வந்து ஒரு டிவி கூட வாங்கி கொடுப்பாங்க, அதனால் கவலைப்படாதாங்க பார்வதி ஆன்ட்டி, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆன்ட்டி சூப்பராக பண்ணி வச்சுருக்கீங்க லவ் மேரேஜ், அதுவும் ஆன்லைனில் வேறு போஸ்ட் போட்டு விட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கப்பா பண்ணேன், உங்கள் அம்மா தான் பண்ணேன், ஃபோட்டோ எடுத்து போட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்னே அத்தை, எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொன்னால் கேட்கணுங்களா அப்படிங்கிறாங்க. இன்னும் அண்ணாமலை வராங்க, அண்ணாமலை தானே கவுந்துட்டுருக்காங்க. விஜயா உனக்கு இந்த வயசான காலத்தில் தேவையா அப்படிங்கிறாங்க. எனக்குங்க என்னங்க வயசாகிட்டு, என்னோடய வயசானவங்களாம் பரதநாட்டியம் ஸ்கூல் நடத்தலையா அப்படிங்கிறாங்க. நடத்துகிறாங்க, இந்த மாதிரி இலவசம் அது இதுன்ட்டு சொல்லிட்டு ஏன் இது பண்ணிகிட்ருக்க, துணிமணி அதிக விலைக்கு விற்று நடத்துறதா ஒழுங்காக நடத்தணும், பெர்மிஷன் வாங்கி நடத்தணும், சும்மா ஆர்வக்கோளாறில் வீம்புக்கு நடத்தணும் அப்படிங்கிறாங்க. வீட்டில் வச்சு தானே நடத்தேன், சிம்பிளாக நடத்தலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சிம்பிளாக பண்ணுறவா எப்படி பண்ணணும் பாரு, இன்றைக்கி பாரு, இன்றைக்கி போலீஸு கேஸுன்னு நிறைய அளவுக்கு ஆகிட்டு இது நல்லவா இருக்குது அப்படிங்கிறாங்க. உன்னை இனிமேல் இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. உன்னை நடக்காது அது என்ன தெரிஞ்சிச்சு, இனிமேல் பார்வதி வந்து அவங்க வீட்டில் பரதநாட்டிய ஸ்கூலில் ஆரம்பிக்க விட மாட்டாங்க, அதே மாதிரி நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும், இந்த செயல்பாட்டை மறந்துடு, வயசாகி போச்சு, இனிமேல் வந்து பேசாமல் பேரனை பேத்தி பார்த்துட்டு மருமகமாக இருத்தார சோறை சாப்பிட்டுட்டு சத்தனாமல் இருக்கிற வழியை பாரு, அதான் நல்லது. உனக்கு உடம்பு குறையணும் வைக்கணும்னு சொல்லி நீ பரதநாட்டிய ஸ்கூலில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என் கூட பார்க்கு வாக்கிங் வா, அப்படியாவது உடம்பு குறையும். இல்லையா உட்காந்துட்டு திங்கு ஏதாச்சும் வழியை விடு, நீனா 2 வேலையை செய், உடலில் எந்த கொழுப்பு இருக்காது, கரைஞ்சிரும். கொழுப்பு இருக்கு போய் தானே இப்படி ஆடுது அப்படிங்கிறாங்க. இப்படி என்னங்க இப்படி பேசுகிறீங்க, என் தலையில் அடிபட்டுருக்கு, என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நியாயமான காரியத்துக்கு இப்படி நடந்துருந்துச்சுன்னா ரைட்டு அப்படிங்கலாம், நீ பண்ணது எல்லாமே தவறு, உன் வயசுக்கு மீறி அப்பாற்பட்டு என்னெல்லாமோ வேலை பார்த்துட்ருக்க, அந்த வேலைக்கு கிடைச்ச கூலி தான் இது, அந்த கூலியை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், அது அந்த விஜயாவுக்கு கிடைச்சிருக்குதுன்னு நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிறாரு. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதி, இங்கே பார்வதி, அவன் வீட்டை கொடுத்தது பெருந்தன்மை தான், அவன் வாச்சிக்கிறது இல்லை, ஆனால் விஜயாவால் அதை நடத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். உனக்கு அவளுக்கும் வயசு ஒரே வயசு, உன்னால் ஏங்க முடியல, சுகருக்கு மாத்திரை போடுறா, அதுக்கு மாத்திரை போட்டுதான் இதுக்கு மாத்திரை போடுதான்னு சொல்லி தான் ஏங்கிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது வந்து இந்த காலத்தில் நடத்த முடியுமா, இப்போ உள்ள யங்ஸ்டேஜுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. என் ஸ்டூடெண்ட் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி 2 நாள் கூட ஆகலை, மண்டையில் இப்படி ஆயிடுச்சு, இன்னும் வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து எப்படி எதிர்கொள்வேன் அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிடுவேங்க, நான் நடத்தி தீருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இன்னும் பாரு விஜயா, உனக்கு எனக்கும் பேச்சு இருந்துச்சு, நம்ம பேச்சு கிடையாது, பரதநாட்டிய ஸ்கூல் என் ஸ்கூல் வீட்டில் நடக்காது, இன்னும் வந்து நீ எங்கே நடத்துவே நடத்து அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி, நீ கூட என் தொழில் போட்டியில் இது பண்ணிகிட்டு இருக்கேன்னா, எனக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நீ வீடு தர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே எவ்வளோ டேமேஜ் என்ன ஆகுதுன்னு தெரியல, ரோகிணி வேறு மாற்றித்தரேன் கிளிக்காங்க, ஆனால் ஒருவேளை ரோகிணி வந்து எனக்கு சொன்ன மாதிரி செஞ்சு தரல அப்படின்னா என்ன என் வீடு சங்கடம் தானே போடும். நீங்கள் அண்ணன் பணத்தை கொடுக்கன்னு சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜும் நீங்களும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணன் பணத்தை கொடுக்காச்சின்னு சேர்ந்து 27 லட்ச ரூபாயை, அந்த மாதிரி என் வீடை வந்து ரிப்பேர் பண்ணி தரேன் ஒப்பிட்டு தரேன்னு சொல்லுதீங்க, ஒப்பிட்டு தரல அப்படின்னு சொன்னால் சங்கடத்தை தான் இருக்கணும். இனிமையாவது நான் வந்து
ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் என் வீட்டுக்காரோடைய பென்ஷன் பணம் கொஞ்சம் கொஞ்சம் வரும், அதை சேர்த்து வச்சுனாலும் நான் தேவை ஒப்பிட்டுக்கிட்டேன். இனிமேல் போட்டு நடன ஸ்கூல் இது நடக்காது, அதில் உள்ள டிஜிட்டல் போர்டு எல்லாத்தையும் 8 பேர் வச்சியா நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி கிளம்புறாங்க. அதான் நான் கொண்டு வீட்டில் விடுதேன் அப்படிங்கிறாங்க. முத்து இருக்கட்டும் முத்து அப்படிங்கிறாங்க. இல்லைத்த வாங்க நான் வீட்டில் கொண்டு விடுதேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. வீட்டில் கொண்டு விடுதாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, எப்பா உனக்கு எதிராக நான் எத்தனை வாட்டியோ விஜயாவுக்கு முன்னாடி நின்றுருக்கேன், ஆனால் வருத்தம் நீ அது எந்த வருத்தமும் படாமல் நீ கொண்டு விடுதியே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் உங்களை உண்மையிலேயே மனசார தான் அத்தான்னு கூப்பிட்டுருக்கேன், வெளிப்படையாக நான் கூப்பிட்டது கிடையாது. நான் உங்கள் வீட்டில் வந்து ஒரு விஷயத்த போட்டு வாங்கணும்னு நினச்சது கூட அந்த நகை என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்காக தான் நான் தவிர்த்து உங்கள் மேலே நான் தனி மரியாதை வச்சுருக்கேன். நீங்கள் ஓரளவு வந்து நடுநிலையாக தான் இருப்பீங்க, நியாயம்னு வரும்போது அதை பேசுவீங்க. எங்கள் அம்மா அப்படி கிடையாது, ஆனால் நீங்கள் 2 பேரும் எப்படி ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல முறை யோசனை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் மனசாட்சியோடு நடக்குது ஆள், எங்கள் அம்மா மனசாட்சி இல்லாமல் நடக்குது ஆள். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு வேணான்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் அம்மா வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க, இப்படி தான் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதா முத்து, அந்த விஜயா வந்து இந்த மாதிரி தான் எடுத்துப்பான்னு சொல்லிட்டு. எனக்கு இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு சந்திக்க முடியாது முத்து. என் பையன் மருமக என்னை விட்டுட்டு போயிட்டாங்க தனியாக. சரி நீ இருந்தாலும் சரி தான், போனாலும் சரி தான். இந்த சூழ்நிலையில் நான் வந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு என்னால் இருக்க முடியுமா? அது நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சரித்தான், நான் வீட்டுக்கு போய்ட்டு வரான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே முத்துட்ட மீனா கேட்குறாங்க, ஏங்க வீட்டில் சொல்லிடலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவோம் மீனா, இப்போ சூழ்நிலை சரியில்லை, அம்மாவுக்கு வேறு எப்படி காயமாக இருக்குது, நல்லா ஹாஸ்பிட்டல்லேருந்து வரட்டும் வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்காங்க மீனா அப்படிங்கிறாங்க. ரொம்ப எங்கே பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. லைட்டாக தான் 3 தைகள் தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க 3 தைகள்லாம் பெருசில்லை அப்படிங்கிறாங்க. இவங்க பண்ண வேலையும் பெருசில்லை. அந்த பையன் வந்து சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு தகப்பனார் வந்து பொண்ணு கட்டி கொடுக்குறான்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. இவங்க வந்து சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க கடுப்பில் இது பண்ணியிருக்காங்க. மற்ற கதைனா விட மாட்டேன், ஏதோ அவங்க கோவத்தில் பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல வேலைங்க நீங்கள் பக்குவமாக எடுத்துக்கிட்டீங்க, இல்லைனா நீங்கள் அவங்ககிட்ட ஒரு பிரச்சனையை பண்ணி மறுபடியும் நீங்கள் சேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய ஒரு நடைமுறையை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நல்ல கதைக்கு நேர்மையான கதைக்கு தான் போவேன். இந்த கதையில் அம்மா மேலேயும் சில தவறு இருக்குது. ஏன் காலில் விழுறாங்க, எதுக்கு விழுறாங்க, அதை ஏன் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. வீண் விளம்பரத்துக்காக எடுத்தாங்க, அப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த பையன் மேலேயும் பொண்ணு மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. தகப்பனுக்கோ தாய்க்கோ வந்து தான் பிள்ளைகள் தான் வளர்ப்பை வந்து வளர்ப்பை வந்து அவங்க புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கத்தில் பண்ணுதாங்க. இதை வந்து நான் வந்து யார் சைடில் தப்புன்னு சொல்ல, யார்கிட்ட கோவப்பட. அதனால் ஒன்றும் எடுத்துக்கல மீனா. நம்ம பழைய மாதிரி இல்லை, 2 கார் வாங்கிட்டு விட்டுட்டோம். அதை ஓட்டத்தை பார்த்து நம்ம சேமிக்கணும். உண்டியலும் எங்கே வச்சுருக்கோம், அந்த பணத்தை காசை கொண்டு போடணும். அதுபோக மொட்டை மாடியில் நம்ம வீடு கட்டியே ஆகணும். உனக்கு நகையை வாங்கி தராமல் முடிச்சுட்டு கிடக்கேன். இப்படி இருக்க சூழ்நிலை வேறு ஏதாவது செலவழித்து விட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது மீனா. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நான் எந்த செலவுக்குமே இழுத்து விடாத அளவுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் முன்னாடியே இருந்தால் வீடு கட்டியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. முன்னாடியே இருந்தால் கட்டியிருக்கலாம் தான், இப்படி ஒரு அன்பான மனைவி முன்னாடி எனக்கு கிடைக்கல, நீ வந்தவரை தான் நான் மாறியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்ருக்கும் விஜயா வாசலில் வந்துட்டுருக்காங்க. நான் இவ்வளோத்துக்குள்ளே சங்கடப்பட்டு வரேன், உனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குமே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வேறு கதையை சிரிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்படி நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல அடி அப்படிங்கிறாங்க. தெரியும் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துருக்கியா? பார்க்க மாட்டேன், ஏன்னா வந்து நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, அப்படி தான் நினைக்கிறாங்க மீனா அத்தை. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கல அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பூவியாரத்துக்கு வீட்டு இப்போ தான் வந்தேன், வந்தோடனே என் வீட்டுக்கார தகவலிச்சோன்னே கேட்டேன் அத்தை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வந்து நிற்கிங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப நம்பிட்டேனா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வராங்க, வந்துட்டு சொல்கிறாங்க, நீ நடந்துக்கிட்ட நடைமுறையை வச்சு தான் மருமக கேட்பா, ஆனால் மீனா கண்டிப்பாக நீ நல்லா இருக்கியான்னு கேட்டிருப்பா. நீ அவளுக்கு என்ன தப்பு செஞ்சாலும் அந்த பிள்ளை உன் மேலே பாசமாக தான் இருக்கும், ஆனால் நீ வந்து அதை நம்ப மாட்டேன். இந்த நிலமையில் இருக்க உனக்கு வெறும் ஒரு பச்சை தண்ணியை வந்து காய்ச்சி தரணும், வெந்நியை காய்ச்சி தரணுன்னா கூட அந்த பிள்ளை தான் தரணும். அந்த பிள்ளையை நீ வந்து இன்னொன்று நாய் மாதிரி குழைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, ஒன்றும் தரலைன்னு வச்சுக்கா, இப்பவும் பட்னியாக கிடக்குது. இந்த மீனா தரலாம் பட்னி தான் கிடக்கணும், வேறு யாரும் வச்சு தரமாட்டாங்க. நீ அத்தை நீ யார் காக்கா பிடிச்சி பேசினாலும் சரி தான், பேசலனாலும் சரி தான், உனக்கு ஒரு வாய் கஞ்சி தர போகிறது இந்த மீனாவும் முத்தும் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா மாதிரியே இருந்தால் நல்ல கஞ்சி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏங்க அப்படி கிடைக்கும்னா கடையில் வாங்கி சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால உனக்கு தெம்பு வேணும்ல, தெம்பு இருந்தால் தானே வாயில் பேசி யாருக்கும் கொண்டு வர சொல்லுவேன், அதுபோக கையில் காசு வேணும்ல அப்படிங்க. ஏங்க நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் பென்ஷன் வாங்குறது என் தேவைக்கு, என் பிள்ளைகள் தேவைக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் உங்கள் பொண்டாட்டி தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் என் பொண்டாட்டி தான், ஆனால் அதை மாதிரி நடந்துக்க மாட்டேங்க. அண்ணாமலை பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஊர் உலகத்தில் நினைப்பாங்கள்ல, நான் ஒரு அப்புறாணி மனுஷனாக இருக்கேன்னா என் பொண்டாட்டியும் அப்புறாணியாக இருக்குன்னு நினைப்பாங்க. நீ வந்து அதுக்கு வித்தியாசமாக இருந்தால் என்ன அப்படிங்கிறாங்க. எப்பா அம்மாவெல்லாம் மாற்ற முடியாது, இப்போ சாப்பாடு மீனா என்ன ரெடி பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. எங்கள் எல்லாருக்குமே டிஃபன் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க.
உடனே ஏங்க எனக்கு டிஃபன்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ரைஸ் வாங்கிட்டு சொல்லுங்க அவனை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, வயசான காலத்தில் உனக்கு ரைஸு தலையில் வந்து இந்த நிலமையில் இருக்குது, அவன் ஒரு போடு போட்டதுக்கு பதிலாக 2 3 போடு போட்டுருக்கணும், பிளந்துருக்கணும் மண்டை, அப்போ சரியாக வந்திருப்பா அப்படிங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு வந்து இட்லி தோசைலாம் வேண்டாமுங்க, சரி வராது அப்படி இப்படிங்கிறாங்க. உடம்பு சரியில்லைனாலே டாக்டர் வந்து இட்லி தான் சாப்பிட சொல்லுவார், அதான் கொழுப்பு இல்லாத ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லிட்டு, நீ வேணும்னா எப்படி கேட்க அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு வாய்க்கு ருசியாக வேணும், நான் மதியம் கூட சாப்பிடல வைக்கல, ஆணையாக்கும் பூனையாக்கும் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, சரியாப்பா வாங்கி கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்னை சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் இப்பவும் உங்கள் வாயை வந்து கட்ட மாட்டீங்களா, இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் சாப்பிட்லாமா ஆண்டி, என்ன ஆண்டி உங்களுக்கு செமிக்குமா, வயசாகி போச்சுல, நல்லா பேசாமல் இட்லி சாப்பிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதிமா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அது சரி வராது முத்து, நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க, இது தவறு, உடலுக்கு வந்து வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி வந்து ஆசைப்பட்டு கேட்காங்களா மீனா, ஒரு சுருதி ஆசைப்பட்டு கேட்காங்க, சாப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா ஆசைன்னா 70 வயசு 80 வயசு ஆகட்டும் ஆகுதா, இப்போ சாப்பிட்டா சாப்பிடட்டும், போனால் போய் சேரட்டுங்கிறதுக்கு, வயசு அவளுக்கு 55 வயசு தான் ஆகுது, 55 வயசுக்காரிக்கு வந்து எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கணக்கு வேணும், வாயை கட்டினா மட்டும்தான் வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மீனா இட்லியை வச்சு கொடு, சாப்பிடலன்னா பட்டினி கிடக்கா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு போயிடுறாங்க. உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, நான் வந்து உன் இட்லியை தான் சாப்பிடணும் வைக்கணும், வெளி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் என் மேலே 1000 கோபமாக இருக்கலாம், எனக்கும் உங்கள் மேலே 1000 கோபம் இருக்கலாம், ஆனால் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் ஆகணுங்கிறதுல எனக்கு அக்கறை இருக்காத அப்படிங்கிறாங்க. நம்பிட்டேன்டி அப்படிங்கிறாங்க. நீங்கள் நம்பலானாலும் நம்பாட்டினாலும் நாங்கள் இட்லியை வச்சு உங்களுக்கு சட்னியை வச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களாங்க இந்த பூக்காரிக்கு துமுறை அப்படிங்கிறாங்க. இந்த துமுறு கூட இல்லைன்னா அவள் சராசரி மனசு கிடையாது. நீ படுத்த பாடுக்கு வந்து மற்றவன்னா எப்படி பேசுவான்னு தெரியாது, ஆனால் அந்த மீனா பிள்ளை அவ்வளோ பொறுத்து போகுது, அந்த பிள்ளைய பொறுத்து போகலை அப்படின்னு சொன்னால் கஷ்டம் உனக்கு தான், எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு காஃபி எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. நான் தான் இப்போ சாப்பிட போகிறேன், நம்ம காஃபி எதுக்கு அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. அப்போ வாப்பா நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. நேராக டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. உடனே விஜயாவை பார்த்துட்டா நம்மளை சிரிக்கிறாரு. டேய் உங்கள் அம்மா நிலைமையை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. பார்த்தம்பா அப்படிங்கிறாங்க. முத்து இதில் எந்த விஷயத்தில் நீ கோவம் எதுவும் பட்டுறாத அப்படிங்கிறாங்க. எப்போ அந்த விஷயத்தில் தப்பு வந்து அப்பா அம்மா மேலே, நான் ஏன்பா கோவப்பட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒரு தப்பும் செய்யலை தான், ஆனால் அந்த போஸ்ட் எடுத்து நீ போட்டிருக்கக்கூடாது, அவங்ககிட்ட சேர வந்த ஸ்டூடெண்ட்டு, நீ பெரிய லெவலில் இது கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி போட்டால் உனக்கு ஆன்லைனில் ஆர்டருக்கு வரும், நிறைய பேர் சேருவான்னு தான் போட்டேன், அது இப்படி ஆகும் யார் கண்டா அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஐடியாலாம் வந்து மனோஜ் தான்ப்பா கொடுத்துருப்பான், பெரிய பிஸ்னஸ் பண்ணலப்பா அப்படிங்கிறாங்க. டேய் படிக்காத உனக்கெல்லாம் பிஸ்னஸ் பற்றி என்னடா தெரியும், அம்மா அப்பா பிஸ்னஸ் மைண்டில் பண்ணியிருக்காங்க, அவன் ஃபுல் மாதிரி அப்போ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி இப்போ படித்தவன் பிஸ்னஸ்மேன் மாதிரி பண்ணியிருக்காங்க, நீ ஏன் பிஸ்னஸ்மேன் பெரிய பிஸ்னஸ்மேன் தானே ஏன் வந்து தலைதாவ இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணுத, வியாபாரம் அவ்வளோன்ட்டு இருக்க, அப்பாவுக்கு இந்த மாதம் 1ஆந்தேதி 50,000 கொடுக்கணும்னு சொன்னேன், அம்மாவும் வாங்கி தரேன்னாங்க, அது எங்கே அப்படிங்கிறாங்க. உனக்கு திருதுன்னு முழிக்காரு. சொல்லுங்கம்மா எங்கே அப்படிங்கிறாங்க. டேய் தருவான்டா, பணம் எங்கடா போயிடும் அப்படிங்கிறாங்க. அதானே 6 மாதமாக தரான்னு சமாளிச்சுட்டு இருந்தான், அப்புறம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிங்க, கல்யாணம் முடிச்ச அப்புறம் தாரான்னா நீங்கள் சமாளிச்சு விட்டீங்க, இப்போவும் சமாளிக்கிறீங்களா, இருங்க எங்கள் பாட்டிக்கு ஃபோன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் விட்றா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாட்டி இந்த மாதிரி மனோஜ் வந்து 1ஆந்தேதி 50 ரூபா தருவான்னு சொன்னீங்க, அவன் தரதுக்குள்ளே அறிகுறியே இல்லை, 1ஆந்தேதி இல்லை 10ஆந்தேதி வரைக்கும் தரதுக்குள்ளே அறிகுறி இல்லை அப்படிங்கிற, நீ போன விஜயாட்ட கூட அப்படிங்கிறாங்க. விஜயா அப்படிங்கிற அத்தை அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க மனோஜ்ட்ட ஒழுங்காக வியாபாரம் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு சொல்லிகிட்டு இருப்பான், வியாபாரம் ஆகாத கடை எதுக்கு நடத்தணும், எத்தனை ஷாப்பு வச்சுருக்கோம்னா, நான் பெரிய பிஸ்னஸ் மேனு, எங்கள் மாமனார் பெரிய கோடீஸ்வரம்னா, இந்த பணத்தை என் பிள்ளைக்குள்ளே பணத்தை மொத்தமாக கேட்கான், என் பிள்ளை 50 கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வாங்கி கொடுத்துட்றேன் அத்தை, நாளைக்கு தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நாளைக்கு நீ பரட்டிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அத்தை நாளைக்குனா முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நாளைக்கு முடியாதான் அப்படின்னு பரட்டி தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அவன் மருமக பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படின்னு, இப்போ 50,000 பற்ற முடியாதா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு பரட்டிடுவாத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. உடனே ரோகிணி நாளைக்கு நீ 50 ரூபா பரட்டிடு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் சொன்னீங்க பார்வதி ஆண்டி வீட்டில் செலவு அதை பார்த்துக்கான்னு சொன்னீங்க, இப்போ 50 ரூபா உடனே பரட்டுங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி எத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ பெரிய பணக்காரி, பார்லர் வச்சுருக்க போயிருக்க, உங்களோட வேலை பார்க்குற ஸ்டாஃபோடைய பிள்ளைக்கே 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க வைக்க, இப்படி இருக்கும்போது வந்து உனக்கு இதெல்லாம் பெரிய மேட்ராம்மா, அதெல்லாம் பண்ணிடுவோம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படிங்கிறாங்க.
நீங்கள் ரோகிணி நினைக்காங்க ஒவ்வொரு செலவாக அந்த ஆண்டி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த 50,000 கொடுக்கறதுக்கே நாங்கள் என்ன பாட்டு பாட போகிறோன்னு தெரியல. அது வேக முத்து வாய் விட்டு கேட்டான் அப்படிங்கிறாங்க நினைக்காங்க அந்த சூழ்நிலையில். முத்து சொல்கிறாரு, என் பார்லரம்மா நீ சொன்னதுனால தான் வந்து நானும் அமைதியாக இருந்தேன். ஒழுங்கு மரியாதையாக மீனா கொடுக்க வேண்டிய 2,00,000 கொடுங்க, மாதம் மாதம் 50 ரூபா கொடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த முத்து கோணம் என்னன்னு உனக்கே தெரியும் பார்த்துக்க. அவனுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்புக்கு கிராஸ் பண்ணும்போது நீ உனக்கு எந்த அளவுக்கு கொடுப்பு இருந்திருக்குன்னு உனக்கே தெரியும். புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் பணம் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, டேய் அவன் என்ன 50க்கும் 100க்கும் அல்லாடுங்காட்சி ரன்னாடுங்காட்சி வீட்டில் இடா பிறந்தா பெரிய கோடீஸ்வரி பிள்ளை, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறா, அவளுக்கும் இது ஒரு மேட்ரே கிடையாடா அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, இது சாப்பிடுதாடாமா, இது சந்தை கிடையா, நீ சாப்பிடல விஜயா இதெல்லாம் மாரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சாப்பிட்டால போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடியில் போய் எப்படிலாம் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனைலாம் இருக்காங்க. அப்போ மீனா பின்னாடியே போகிறாங்க. என்ன ஏங்க அப்படிங்க என்ன அப்படிங்க எதை சொன்னாலும் உங்கள் அம்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறாங்க. அவங்க குணமே இதுதான், தேவை என்ன செய்யும் மீனா அப்படிங்கிறாங்க, கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தான் எங்கள் அம்மா அந்த குணத்தில் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எதிர்கொண்டு தான் நம்ம பெய்யாகணும், இல்லைன்னா இந்த வீட்டில் நம்ம குடியிருப்பது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க குணம் சரிதாங்க, ஆனால் அந்த ரோகிணியும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறாங்க மீனா. அந்த ரோகிணி பிள்ளை ஒரு டுபாக்கூர் பிள்ளை, அந்த பிள்ளை வந்து எங்கள் அம்மாவை சமாளிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போவா, அந்த லெவலுக்கு அவள் போயிட்டு இருக்கா. சரியா, எங்கள் அம்மாவை வந்து காக்கா பிடிச்சா என்னன்னாலும் போகலான்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி ரோகிணி பெரிய பணக்காரங்க, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களால நினச்சா என்னன்னாலும் பண்ண முடியும், நம்மளால் இன்னும் பண்ண முடியாது, அதனால தான் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னமும் நம்புத மீனா, உண்மையிலே அந்த பிள்ளை பக்கா டுபாக்கூராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்க. எதை வச்சுங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பார்லரை சொந்தமாக வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான் 1 வருஷத்துக்கு மேலே. எனக்கு தெரியும் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவள் வந்து பார்லர் விற்றுது பிள்ளைங்கிட்ட, அப்பாவுக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது தான் பார்லர் வச்சுருக்கிறதாகவும் பயங்கரமாக சம்பாதிக்கிறதாகவும் சொல்லுது. மனோஜ் என்னன்னா வந்து பிஸ்னஸ் பண்ணுறான், லாபம் வருதுன்னு சொல்லுது. கடைசியில் பார்த்தா அவன் நகையை திருடி கொண்டு அவன் விற்றுருக்கான், அந்த பணத்தை கொண்டு கொடுத்துருக்கான். இப்படி இருக்குது. புருஷனும் பொண்டாட்டியும் எதுவுமே உண்மையும் சொல்கிறது கிடையாது, வைக்கிறது கிடையாது. இதுதான் யதார்த்த நிகழ்வு. அதனால் வந்து அந்த பிள்ளைலாம் பெருசாக நினைக்காத, சொந்த பார்லரே கிடையாது, அது வந்து வேலை தான் பார்க்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. 100% உண்மை மீனா. அந்த பொண்ணுக்கு வந்து சொந்தமாக பார்லர் கிடையாது. சரியா, அது வேறு ஒரு ஆள் பார்லரு. நானும் இந்த பொண்ணு பார்லர் தான் நினச்சிட்டு என்கிட்ட வந்த மலேசியா கஸ்டமர் அந்த ஜீவா மேடத்தை கூட கொண்டு விட்டேன். அந்த மேடமும் அங்கே இருந்துட்டு டபார்னு போயிட்டு அவங்க தெரிஞ்சு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில, நம்ம ஸ்டேஷனில் வந்து தான் பார்த்தேன். அந்த பொண்ணு அங்கே வேலை தான் பார்க்குது. ஓனரு என்கிட்ட வந்துட்டு ஒரு நாள் காரில் ஒரு மகன் சொல்லுதாங்க, நான் தான் ஓனரு, அந்த ரோகிணிங்க பிள்ளை என்கிட்ட வேலை தான் பார்க்குதுங்குது. ஆனால் இது பார்லர் நடத்த மாதிரி பயங்கர பில்டப் பண்ணுது. எங்கள் அத்தையும் எங்கள் அம்மையும் எங்கள் மருமக ரோகிணி மாதிரி ஆள் கிடையாது, அவள் லட்சம் கோடியில் பொருளுதா, அவள் நினச்சானா 1 நிமிஷத்தில் தந்துடுவான்னு சொல்லுது. ஆனால் மனோஜாலையும் ரோகிணியாலும் இன்னும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ரோகிணி ரொட்டேஷனுக்காக உருட்டுது புரட்டுதுன்னு இன்னும் தெரியலை. ஒருவேளை பார்லர் இது வரவு செலவு பார்க்க அதில் கல்லால் கை வைக்கான்னு தெரில. அது என்றைக்கு எந்த பிரச்சனை வருதுன்னு புரிய போகிறது புரிய என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் புரியும். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா அடுத்தவங்க கல்லாலையும் கை வைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி தானே அந்த பார்லரை வந்து மேனேஜ் பண்ணுதா, அந்த பணத்தை வந்து மேடத்தை தான் கொடுக்காங்க. இப்போ 10 பேர் இருந்திருக்காங்க, 8 பேர் இருந்திருக்காங்க, 2 பேர் கணக்கை நினச்சிவாங்க சாப்பிடுவாங்க. இந்த கணக்கு தான் நடந்துகிட்ருக்கு. இதில் மாதம் எங்கள் அம்மாவுக்கு படி வேற கொடுக்காங்க. ஏன்னா பார்லரில் போய் உட்காந்தாங்கன்னா யார் பார்லர்னு தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு தெரிஞ்சு ஒன்றும் கேட்கலையா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நம்மளால் இந்த பிரச்சனை வரக்கூடாது முத்து, எதுக்குன்னா அந்த பொருளை பார்லர் வச்சதும் நம்மகிட்ட சொல்லி வைக்கலை, அதே மாதிரி விற்கும்போது நம்மகிட்ட சொல்லி விற்கலை. அது தேவைக்கு வச்சிச்சு, அது தேவைக்கு விற்றுச்சு. நம்ம அப்படி தான் நினச்சி கடந்து போகணுமோ தவிர்த்து நம்ம வந்து அதை வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு ஆய்வு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இல்லை முத்து அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் அப்பா. அதனால் நானும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சரி ரைட்டு, அது பார்லர் நடந்துச்சு விற்றுச்சு, அதை என்ன பண்ணிட்டு போகுதுன்னு விட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ பக்கம் உங்களுக்கு எப்படிங்க வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் உன்கிட்ட தான் வந்துச்சுன்னா, நான் ஏதாவது பண்ணால் என்கிட்ட கோவப்படுவேன், மற்றவங்ககிட்ட நான் கோவப்படுவேன், என்னை பார்த்தா அமுந்து போவாங்க. ஆனால் உன்னையை பார்த்தா நான் அமுங்க வேண்டியிருக்கு. பொறுமை அப்படின்னா கற்றுக்கிட்டது அப்பாட்டையும் உங்ககிட்டையும் தான். அப்பா கூட ஒரு அளவுக்கு மேலே வந்து எப்படி கோவப்படுவார்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ வந்து எவ்வளோ கோவம் இருந்தாலும் பொது இதில் வந்து பொறுத்து போய்கிட்டு கோவப்படுவது தான், அது என்கிட்ட தான். அது போக யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நீ வந்து அதில் வந்து அசுர வேகத்தில் மாறுறது, அந்த சுருதியை காப்பாற்றினாலும் செம மேட்ரு. என்ன நானாக இருந்தால் கூட அப்படி செஞ்சுருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், அந்த வட்டி சுதாகர்லாம் உங்கள்கிட்ட என்ன பாடுபட்டு இந்த ஏரியா பக்கமே வராமல் கிடக்கான் அப்படிங்கிறாங்க.
அவன் நிலமை உனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு வண்டிக்காரன் தட்டிட்டான், அவன் முடங்கி போய் கிடக்கான், அப்படியா இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறான். ஆமாம் சொன்னோம்ல. ஆமாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்பலை அப்படிங்கிறாங்க. இதான் மீனா உள்ளது. அவன் வந்து பழைய மாதிரி இல்லை. சரி அவன் சூழ்நிலை சரியில்லாமல் அப்படி ஆகிட்டான். மற்றபடி வட்டி சுதாகர் நம்ம அந்த தொழிலே இருக்க மாட்டான். ஆனால் வந்து அவன் இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் அப்படின்ட்டு இருக்கான். நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தான் வந்து அவனை தொழில் பண்ண விடாமல் ஆக்கணும்னா, அதனால் ஒரு இடத்துல போய் நின்றதுக்கு இப்படி ஆயிடுச்சு வச்சிருச்சு. என்னை ஏன் மதிக்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொன்னான். நான் சொல்லி புரிய வச்சுட்டு வந்தேன். ஆனால் அவனுக்கு பயந்து நான் சொல்லி வரல. சரி அவன் மனசாட்சி அவனுடைய வயிற்றெரிச்சல் நம்ம இது பண்ண வேண்டாம், அங்கே இதுதான் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க இப்போ இவங்க மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மனோஜ் கொடுத்துருவாரா அப்படிங்கிறாங்க. மனோஜ் கொடுக்க வேண்டிய பணத்தை மனோஜ் கொடுக்கணும்னு ஒரு 3 மாதம் பார்ப்போம். 4ஆவது மாதம் பாட்டியை கூப்பிட்டு வந்துட்டு கடையை அப்பா பேரில் எழுதி வாங்கிடுவோம். 27 லட்ச ரூபாய்க்கு என்னைக்கு கொடுக்கியோ அன்னைக்கு நீ ஓனராரு, அது வரைக்கும் அப்பா ஓனராக இருப்பான்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மனோஜ் சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ் சம்மதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எங்கள் அப்பா 27 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, அதுக்கு வட்டியோ அசலோ எதுவுமே கொடுக்கல என்ன, அதனால் கடையை கொடுத்துட்டு நீ கிளம்புறாசா அப்படின்னு சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அவங்க கிளம்புறோன்னா அப்படிங்கிறாங்க. முத்து ஸ்டீலில் 2 பூசை கொடுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ தான் இவ்வளோ சூப்பராக பேசுனீங்க, பக்குவமாக இருக்கணும் போகணுன்னு வரணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா ஊரில் திருந்தாதவன் தெருவில் திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க சரியா? அது மாதிரி திருந்ததுக்கு ஒரு வழியை நம்ம கொடுக்கத்தானே செய்யணும், வேறு வழி இல்லைல்ல. பூசை கொடுத்தா சரி வந்துடுவான் மீனா. ஆனால் வந்து சும்மா பில்டப் பண்ணுவான். ஒரு பூசை கொடுத்தோன்னா அடையப்பான்ட்டு சொன்னதெல்லாம் கேட்பான் அப்படிங்கிறாங்க. இப்படின்னு இருக்கும்போது ரவி வந்துடுறாரு. முத்து அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. வா அப்படிங்கிறாங்க. நான் கீழே போகிறேங்க அப்படிங்கிறாங்க. நீங்களும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஸ்ருதிகிட்ட வந்து தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அம்மா வந்து நீ ரெஸ்டாரண்ட் வைக்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலி செக் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து நான் முத்து ஒரு வேளை இவன் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்காரு. முத்து நீ நினைக்க மாதிரி ஒன்றும் நடக்கலை. நானும் அண்ணாமலை பையன்தான், அடுத்தவங்க மனத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். அதனால் நான் என்றைக்கு உழைச்சி இது பண்ணுறேனோ அன்றைக்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க காலி செக் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. நான் வந்து ஸ்ருதிகிட்ட எப்படி உங்கள் அம்மா என்கிட்ட வந்து பேசலாம் வைக்கலான்னு கேட்டேன். எனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கும்போது நீ பணக்கார தும்மில் ஆடாதான் வைக்காதுன்னு சொல்லிட்டு அவனை நான் புரிஞ்சுக்கிடாமல் ஏசிட்டேன். இப்போ அவன் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா, என்கிட்ட பேசவே மாட்றா, இப்போ என் முகத்துலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை பார்த்து போயிட்டா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது நீங்கள் 2 பேரும் வந்து அவளை கூப்பிட்டு வரணும் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சரி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், அப்பாட்ட சொல்ல வேண்டாம், நீ நைஸாக ஒரு ரூமில் போயிரு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி இறங்கி ரூமுக்கு பார்த்து போகிறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு. உடனே என்னாச்சு ரவி, ஸ்ருதி எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், முடிச்சுட்டு வருவா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நின்று கூப்பிட்டு வந்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வேலை முடிஞ்சோன்னா ஃபோன் அடிக்கின்றக்க நான் போய் கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ரூம் பார்த்து போயிடுறாங்க. இன்னும் முத்து மீனாவும் கிளம்பி போகிறாங்க வாசுதேவன் வீட்டுக்கு. எங்கள் காலிங் பெல் அமுக்குறாங்க. கேமராவில் பார்க்குறாரு வாசுதேவன். உடனே சுதாட்ட கேட்குறாங்க. அந்த முத்து மீனா இதுக்கு வீட்டு வாசல் வந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் பொண்ணு வந்திருக்கா, அவளை கூப்பிட தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுதா, அவங்களாம் வீட்டுக்கு விட்டா நல்லா இருக்காது. நம்ம வீட்டோட நிலமை என்ன, நம்ம வீட்டோட ரேஞ்ச் என்ன, அவங்களாம் நம்ம வீட்டுக்கு வர அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க வந்து இந்த சுருதியை கூட்டி போய் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க கூட அனுப்பி வைக்க போறியா அப்படிங்க. நான் ஏங்க அனுப்பி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது ஏதாவது பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பொண்ணை நிரந்தரமாக அங்கே இருக்க வைக்க வேணாம்னு நம்ம வழி பண்ணுவேனே தவிர்த்து நான் வந்து அதை பண்ணவே மாட்டேன். எதுக்காக மாப்பிள்ளை ஒன்று விற்று செக்கை கொண்டு கொடுத்தேன். அந்த செக்கில் வந்து பணமே இப்போ அப்ளை பண்ணால் கூட கிடைக்காது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. ஆனாலும் மாப்பிள்ளை இப்படி பண்ணுவார்னு தான் தெரியும். நானும் பல பிளான் பண்ணி பார்த்தேன், ஸ்ருதியை வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி கொண்டு வர வைக்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இப்படி ஒரு பிளானை பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளை வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார். ஸ்ருதிக்கிட்ட ஏதாவது வகையில் ஒரு சண்டையை போடுவார். எப்படி உங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து காலி செக்கை கொடுக்கலாம் வைக்கலாம், நீ தான் சொன்னியா வச்சான்னு கேட்பாங்க. 2 பேருக்குள்ளே வார்த்தை முதல் வரும் வரையில் ஸ்ருதி கண்டிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் இங்கே வந்துடுவாங்க. அப்படியே நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். மாப்பிள்ளையும் எப்படி பொண்ணை தேடி வருவார் அப்படின்ட்டு சொல்லுதாங்க. மாப்பிள்ளை தேடி வருவாரா? இப்போ முத்தும் மீனா தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை அனுப்பி விட்டதே மாப்பிள்ளை தானே, இவங்களை ஏதோ ஒரு பண்ணிவிட்டு அனுப்பி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாப்பிள்ளை வருவார். வரும்போது நம்ம ஏதாவது சீனை போட்டு உங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு, உங்கள் அண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு மேலும் மேலும் அவங்க அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க, நாங்கள் இருக்கையே விரும்பலை வைக்கலைன்னு சொல்லிட்டு சீனை போடுவோம். சீனை போடும்போது எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டுருக்காரு ரவி, உனக்கு மாமா தானே, நீ இங்கே சரி தான் நிற்கணும். இதே இது உங்கள் அப்பாவுக்கு ஒன்று பண்ணிட்டாங்க, யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சரி தான் நிற்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆட்டோமேட்டிக்காக மாப்பிள்ளை வந்து முத்து பண்ணது தவறு, மீனா பண்ணது தவறு, என் பொண்டாட்டி வீட்டுக்காரங்களும் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம வீட்டிலே இருந்துருவார். அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளை நம்ம சைடில் வீட்டோட மாப்பிள்ளை அண்ணாமலையும் நம்ம என்ன ஆச்சு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு.
பதிலுக்கு பதில் பண்ண மாதிரியாச்சு அப்படிங்கிறாங்க. சுதா சூப்பர் ஐடியா, அந்த முத்து மீனா வரட்டும், ஏதாவது வீண் சண்டையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.